ஆர்எஸ்ன்னு போடாமல் நான் முடிவு பண்ணுவேன். அதை சொல்வதற்கு நிர்மலா சீதாராமனுக்கு எந்த தகுதியும் இல்லை. ரூன்னு போட்டுன்னு கையில் ரூபா வந்துருமா? முஸ்லீம்களை ஒதுக்கி வைக்கிற நடவடிக்கையில் முதல் அதற்காக தூபம் போட்டது வந்து பாஜக. அண்ணாமலை என்ன சொல்றேன்னா, எங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை, எங்களோட சகோதரர்களாக தான் பார்க்குறோம், அவங்க வர்றதா இருந்தால் வரலான்னு தானே சொல்றாரு அவர். இந்த ஆபத்தான நாட்கள் தான் நாங்கள் ரொம்ப ஆபத்தானதாக சொல்லுவோம். ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய மக்கள் இருக்காங்க, இந்த சிறுபான்மையினர்னே ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. ஏன் நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஏதாவது ஒரு போராட்டங்கள் அல்லது இதுக்கான ஒரு அரசியல் நகர்வாக எடுக்கலாங்க? நீங்கள்லாம் ஒன்று சேராததான் காரணம் என்று சொல்லுகிற இந்த குற்றச்சாட்டு என்பது, அதாவது 35-40 பேரை மாட்டுக்கறி தின்றார்கள் என்று அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார்கள் என்று ஒருவருடைய வீடு தரைமட்டமாக்கப்படுகிறது. நாங்கள் ஹோலி என்று சொல்லுகிற அந்த கலரான அந்த பண்டிகையை இன்றைக்கு காவி பண்டிகையாக மாற்றியிருக்கிறார்கள். திமுக இஸ்லாமியர்களுக்கு ஒரு நட்பான அணுகுமுறை தானே பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் தருகிறோம், நீங்கள் லட்சப்பட வேண்டாம், நீங்க போராட வேண்டாம் என்று சொல்லி இங்க இருக்கிற திமுக, இங்க ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம்களுக்கான அப்ப திமுகவும் இஸ்லாமியர்களுக்கு விரோத போக்கு தான் கடைபிடிக்குது. கண்டிப்பாக முஸ்லிம்களுடைய உரிமைகள் ஒன்றையும் அவர்கள் தரவில்லை. அதாவது பாஜக வேறு வார்த்தைகளில் செய்கிறது என்று சொன்னால் திமுக வேறு வகையில் செய்யும். இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்று. அதிமுக கூட்டணியில பாஜக ஒருவேளை வரும் பட்சத்தில், நான் திரும்பவும் சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திமுக பக்கம் எஸ்டிபிஐ கண்டிப்பா போகும் தானே. இங்க திமுக அதிமுக என்கிற 2 சக்திகளுக்கு நடுவில் தான் இங்க போட்டி என்பதை தீர்மானிச்சாச்சு. இல்ல நாங்களும் இருக்கிறோம்னு வடிவேல் படத்துல நானும் ரவுடி தான் வர்ற மாதிரி அண்ணாமலை வர்றார். தமிழ்நாட்டில் என்ன செஞ்சாலும் அண்ணாமலை ரவுடி ஆக முடியாது. டாஸ்மாக்கு எதிராக பாஜக வந்து ஒரு தீவிரமான போராட்டத்தில் இறங்கியிருக்கு. இஸ்லாத்துக்கு எதிரான விஷயம் தான் டாஸ்மாக். நீங்க கூட அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் எடுக்கலாம். பட் அவங்க எடுக்கிறாங்க, அதுக்கு சில கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிச்சிருக்கு, தேமுதிக தெரிவிச்சு. இது ஒரு நல்ல விஷயமா கூட உங்களுக்கு தெரியும். இவங்க தானே குற்றம் சாட்டுறாங்க, 1000 கோடி இருக்கிறதுன்னு ஈடி தானே சொல்லுது. ஏன் இத்தனை நாட்களாக நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கல? பயங்கரமான செவடாலான அறிக்கைலாம் வருது. அமித்ஷா வந்தா அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, அந்த அரசு இந்த அரசு என்று சொல்லுகிறார்கள். ஆனா 2 பேருமே அழகா ஒரு திட்டம் விட்டு சில பால் அங்கே இங்கே அப்படி நகர்த்துற மாதிரியும், பால் நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்குங்கிற மாதிரியும் ஓடி பிடிச்சி. இன்னைக்கு வந்து நீங்க அமெரிக்காவில் கிடைக்கிற போதைப் பொருள் கூட தமிழ்நாட்டில் கிடைக்குது. ஸ்கூல்ல எல்லாம் கிடைக்குது. திண்டுக்கல் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் கிடைக்குது. ஸ்கூல்ல கிடைக்குது, காலேஜஸ்ல கிடைக்குது, சாக்லேட் வடிவில் கிடைக்குது, என்னென்ன வழியெல்லாம் கூல் லிப்ங்கிற வடிவில் கிடைக்குது. அதே போல வந்து எத்தனையோ பொருட்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய கரங்களில் இல்லாமல் மாறி என்னை எல்லோரும் அப்பா என்று அழைக்கிறார் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்தோஷம் தான். ஆனால் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல போகிற பதில் என்ன? திருநெல்வேலியில ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கும் வந்து இந்த வக்ஃப் வாரியம் தான் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை திறந்த ஒவ்வொரு நாளும் ரவுடிகள், அட்டகாசம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று பக்கம் பக்கமாக திரும்புகிற பக்கம் எல்லாம் நாம் வாழுகிறது தமிழ்நாட்டில் தான் வாழுகிறோமா என்று என்ன தோன்றுகிற நிலைக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்லுங்க? இப்போ வக்ஃப் வாரியத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? தமிழக அரசு அதுக்காக ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களா, இல்லை இதில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் அப்படியே இருக்காங்க? வக்ஃப் வாரியம் என்பது இப்பொழுது ஒரு வேஸ்ட் வாரியமாக தமிழ்நாடு அரசு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சார், இஃப்தார் நோம்புல கலந்துக்கிட்டா இஸ்லாமியர்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த விஜய் கூட இதுவரைக்கும் ஒரு பொது நிகழ்வுல எதுலையுமே கலந்துக்கிறாரு. முதலாக இந்த மாதிரி இஃப்தார் நோம்புல தான் கலந்துக்கிறாரு. இதில் என்ன தவறு இருக்குது? முஸ்லீம்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு யார் வேண்டுமானாலும் வரலாம். உடனே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், அப்படின்னா அண்ணாமலையும் வந்து இஃப்தார் வைக்கத்தானே செய்கிறாரு, எங்களுக்கு வந்து ஆட்டுக்கும் ஓனாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம். நியூஸ் டைம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் சந்திக்க போகிறோம். எஸ்டிபிஐ கட்சியோட மாநில தலைவர் திரு நெல்லை முபாரக் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறது. அதுவும் நெல்லை மண்ணில் உங்களை சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம். 16 ஆண்டுகள் வெற்றிகரமாக எஸ்டிபிஐ கட்சியை வழிநடத்திட்டு இருக்கீங்க. ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதை வழிநடத்துறது என்பது. ஏன்னா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கும், ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பணிகளை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க கடந்த 16 வருஷமாக. எப்படி இருக்குது உங்களுடைய பயணம்? நிச்சயமாக ஒரு 16 ஆண்டு கால பயணம் என்பது எஸ்டிபிஐ கட்சிக்கு மிகப்பெரிய அனுபவங்களையும் பாடங்களையும், அதுபோல் நெருப்பாற்றில் நீந்தி வருவது போல ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து ஒருங்கிணைத்து அவர்களை வந்து அரசியல் செய்வது என்பது மிக கடினமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு எஸ்டிபிஐ உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறது என்று சொல்ல முடியும். மாவோ சொல்லி காட்டுவதை போல அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் என்று சொல்வார்.
அது மாதிரி ஒரு அரசியல் செய்வது என்பது கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இன்றைக்கி இருக்கிறது. ஏறத்தாழ 75 ஆண்டுகளை கடந்துவிட்ட சுதந்திர இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக இதுவரை எந்த குரலும் இதுவரை இருந்ததில்லை. பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட குரலற்றவர்களுடைய குரலை இதுவரை யாரும் பிரதிபலித்ததில்லை. எனவே தான் எஸ்டிபிஐ கட்சி 16 ஆண்டுகளாக பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்கிற முழக்கத்தை முன்வைத்து சோசியல் டெமோக்ரஸி, சமூக ஜனநாயகம் என்கிற கொள்கையை முன்வைத்து இன்னைக்கு இந்திய அளவில், அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களை, முஸ்லீம்களை, கிறிஸ்தவர்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, அதுபோல் இந்த நாட்டில் பாதிக்கப்படுகிற எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டு இன்றைக்கி ஒரு 20 மாநிலங்களில் ஏறத்தாழ தொடங்கப்பட்ட 15 ஆண்டுகளில் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு மாபெரும் அரசியல் சாதனையை தான் நாங்கள் செய்திருக்கிறோம். எஸ்டிபிஐ என்பது அரசியலில் மட்டும் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதல்ல, கூடுதலாக அரசியலில், சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய 16 ஆண்டுகால வரலாற்றை திரும்பி பார்த்தால் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை எஸ்டிபிஐ நிகழ்த்தி இருக்கிறது என்பதாக சொல்ல முடியும். ஆனாலும் கூட இன்னும் எங்களுக்கு அடைய வேண்டிய தூரம் என்பது, பயணம் என்பது இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதாக உணர்கிறோம். என்னவாக இருந்தாலும் இந்த நாடு இன்றைக்கு சந்தித்து வருகிற பாசிச சூழல், அபாய சூழல், அதுபோல் ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை இன்றைக்கு புறந்தள்ளுவது, ஒதுக்குவது, அரசியலிலிருந்து அகற்றுவது, அரசியலற்றவர்களாக மாற்றுவது, இவற்றிலிருந்து எல்லாம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிற இந்த நடவடிக்கையில் எஸ்டிபிஐ ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறது என்கிற சந்தோஷம். அது ஏதோ ஒரு சமூக மக்களுக்காக அல்ல, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நானும் என்னால் இயன்ற, நிச்சயமா நானும் என்னால் இயன்ற மனசாட்சிப்படி நான் பணி செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு திருப்தியோடு இன்றைக்கு ஒரு எங்களுடைய பயணம் வந்து சிறப்பாக போய்க்கொண்டு. சிறப்பு சார். நீங்கள் சொல்கிறீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் எஸ்டிபிஐன்னு சொல்லும்பொழுதே இது ஒரு இஸ்லாமிய சமூக மக்களுக்காக உள்ள ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் பார்வை இருக்குது. இல்லை, அதாவது என்னென்னா, இன்றைக்கு எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய எங்களுடைய பைலா, எங்களுடைய கொள்கை பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்பது வந்து முஸ்லீம்களுக்கான விடுதலை என்று எங்கும் சொல்லப்படவில்லை. சோசியல் டெமோக்ரஸி, உலகத்தில் 56 நாடுகளில் பின்பற்றப்படுகிற சமூக ஜனநாயகத்தை தான் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஆனால் இதனை வழிநடத்துபவர்கள், அதுபோல இதில் வந்து பெருவாரியாக வந்து இணைப்பவர்கள் சிறுபான்மை முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்பது என்ற மாற்று கருத்தும் இல்லை. என்னிடத்தில் கூட பல நேரங்களில் கேட்கப்படுவது உண்டு, எஸ்டிபிஐக்கான மதம் என்ன மதம் என்று சொல்வார்கள். நான் சொல்லும்போது சொல்ல, யார் இந்த நாட்டில் மதத்தால் ஒருவன் பாதிக்கப்படுகிறானோ அவனது மதம் என்ன மதமோ அது எங்களது மதம். உங்களது ஜாதி என்ன என்று கேட்பார். யார் இந்த நாட்டில் ஜாதியால் பாதிக்கப்படுகிறானோ அவனது ஜாதி என்ன ஜாதியோ அது எஸ்டிபிஐனுடைய ஜாதி. உங்களது மொழி என்ன மொழி, ஹிந்தியா, உருதுவா, இங்கிலீஷா என்று கேட்பார். எவன் ஒருவன் மொழியினால் பாதிக்கப்படுகிறானோ அவனது மொழி எங்களது மொழி என்பதாக சொல்லி மதத்தால், இனத்தால், மொழியால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சங்கமம் தான் எஸ்டிபிஐ. ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த நாட்டுடைய சூழல் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், எல்லோருக்கும் பேசுவதற்கு இன்றைக்கு அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனால் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய உணர்வுகளை, அவர்களது பிரச்சனைகளை பேசுவதற்கு இன்றைக்கு அரசியல் கட்சிகளே இல்லை. ஒரு காலத்தில் எஸ்டிபிஐ துவங்குகிற சமயம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நாங்கள் துவங்கினோம். அப்பொழுதெல்லாம் முஸ்லீம்களை, இன்னும் குறிப்பாக முஸ்லீம்களை மட்டுமல்ல, இதுபோல எல்லா ஜாதியினரையும், ஒடுக்கப்படுகிற மக்களை எல்லாம் ஒரு ஓட்டு வங்கியாக பார்க்கிற அரசியல் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இன்றைக்கு அது எவ்வாறு மாறி வந்திருக்கிறது 15 ஆண்டுகால மோடியினுடைய ஆட்சியில் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லீம்களுடைய வாக்குகளே எங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்குகிற நிலையும், அந்த பாஜகவினுடைய அந்த அணுகுமுறை என்ன அணுகுமுறையோ அதையே இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சிகள் எடுத்துக்கொள்ளுகிற ஆபத்தான அணுகுமுறையும் இன்றைக்கு பார்க்கிறோம். இல்லை, பாஜக வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணாம்னு எங்கேயுமே சொல்லலை. எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒன்றுபட்டு தானே இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ இங்கே தமிழக தலைவர் கூட அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை, எங்களோட சகோதரர்களாக தான் பார்க்குறோம், அவங்க வர்றதா இருந்தால் வரலான்னு தானே சொல்றாரு அவர். இந்த ஆபத்தான நாக்கை தான் நாங்கள் ரொம்ப ஆபத்தானதாக சொல்கிறோம். குறிப்பாக வந்து பாஜக எங்கும் முஸ்லீமுடைய வாக்குகள் வாங்கவில்லை என்று சொல்லவில்லை என்பதாக இல்லை. எல்லா இடங்களும் இன்றைக்கு உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், மோடியினுடைய கடந்த 11 ஆண்டு கால பயணம் எதை நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் என்று சொல்வார். அவர் காஷ்மீர் ஃபைல்ஸினுடைய அந்த திரைப்படத்தை வந்து போட்டுவிட்டு அவர்கள் இப்பொழுது துக்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்வார். ஆனால் எப்படிப்பட்டவர் இவர்? அவர்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவானதை தானே சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப அது அவங்களுக்கு கேட்பவர்களுக்கு புரியும் யாரை சொல்லுகிறார். காஷ்மீர் ஃபைல்ஸில் இன்றைக்கு வெளிப்படையாகவே சொன்னார், ஜமாத்துக்காரர்கள் அன்றைக்கு சந்தோஷத்தில் இருந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு துக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதாக சொன்னார். 2000 சிலர் வந்து இந்த மாதிரி தீவிரவாதத்தில் ஈடுபடுறவங்கள தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றது. நான் வந்து தீவிரவாதத்திற்கு முற்றிலும் எதிரானவன், ஆனால் அதை சொல்லுகிற தகுதி சங்க பரிவார்களுக்கு இல்லை என்று சொல்வேன். இந்த நாட்டில் பலவிதமான குண்டுவெடிப்புகளை நடத்தியவர்கள் அவர்கள்.
மக்கா மஸ்ஜிதுடைய குண்டுவெடிப்பை நடத்தியவர்கள், மகாராஷ்டிராவில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பை நடத்தியவர்கள் அவர்கள், இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் கூட அதில் இலக்காகி இருந்தார். எங்கே அந்த குண்டுவெடிப்பு வரலாறு மாறிவிடுமோ என்றுதான் ஹேமந்த் கர்கரே சுட்டுக் கொல்லப்பட்டார் என்கிற தகவல்கள் எல்லாம் வரலாற்று அறிந்த விஷயம். நான் இப்போ சொல்ல வர விஷயம் என்னன்னா, முஸ்லீம்களை ஒதுக்கி வைக்கிற நடவடிக்கையில் முதல் அதற்காக தூபம் போட்டது பாஜக தான், ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் உடைய அந்த சனாதன சங்கபரிவார சித்தாந்தம் தான் முஸ்லீம்களை ஒதுக்கி வைத்து ஒன்று. இரண்டாவது, இவர்கள் இது மாதிரியான பசப்பு வார்த்தைகளை சொல்லுகிற இவர்கள், நான் கேட்கிறேன், இந்தியாவிலேயே முதலிலே ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் முதலில் அமைந்த பாராளுமன்றம் இந்த மோடியினுடைய பாராளுமன்றம். ஒரு முஸ்லீம் உறுப்பினர் உண்டா? முந்தையாவது முக்தார் அப்பாஸ் நக்வின்னு பேருக்கு ஒருவர் இருந்தார், அவர் கூட இல்லை, இடையில ஒரு மாற்றப்பட்டார். அது வேண்டுமா? பாஜக முஸ்லீம் உறுப்பினர்களை கொண்டு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டால் அது வேறு கேள்வி. ஆனால் அப்படி கூட ஒரு முஸ்லீமை சகிக்காத ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு இந்த நாட்டில் நாங்கள் எல்லாரையும் சமமாக மதிக்கிறோம் என்று சொல்லுகிற மோடி அண்ணாமலையினுடைய அந்த செயலை நான் பார்க்கிறேன். எதனால சார் இந்த விரோத போக்கு நீங்க நினைக்கிறீங்க? இது காலங்காலமாக உருவாகி, அதுதான் இது காலங்காலமா இருக்கு, ஏதோ அரசியலுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய அமைப்பு வச்சிருக்கீங்க, நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, ஒரு 5% வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய மக்கள் இருக்காங்க, இந்த சிறுபான்மையினர்னே ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. ஏன் நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஏதாவது ஒரு போராட்டங்கள் அல்லது இதுக்கான ஒரு அரசியல் நகர்வா எடுக்கலாமே? அதாவது நீங்க இன்றைக்கு அரசியலில் பலவீனப்பட்டிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்க இல்லை, நீங்க தான் காரணம், நீங்கள்லாம் ஒன்று சேராததான் காரணம் என்று சொல்லுகிற இந்த குற்றச்சாட்டு என்பது பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற ஒரு நடவடிக்கை. ஏனென்று கேட்டால், அரசியல் இல்லாமல் இருக்கிற சிறுபான்மை முஸ்லீம்கள் இதுவரைக்கும் யாரை நம்பி இருந்தாங்க? இதுக்கு யார் பதில் சொல்லணும்னா காங்கிரஸ் போன்ற மதச்சார்பற்ற கட்சிகள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பாபரி பள்ளி வாசலை திறந்து விட்டது நீங்கள், அங்கே சிலை வணக்கத்திற்கு வழிபட்டுவதற்கு அனுமதித்தது நீங்கள், கடைசியில் பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதுக்கு காரணம் நரசிம்மராவுடைய அரசு தான் காரணம். அப்ப காங்கிரஸுக்கும் இந்த இது மிக முக்கிய பங்கு. நான் குறிப்பாக சொல்வது மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அது ஒரு அடுத்த டைமென்ஷன் அடைஞ்சிருக்கிறது ஆபத்துங்கிற. அதாவது ஏதோ கொஞ்சம் முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் சொல்லுவாங்க, முஸ்லீம்களை தாஜா செய்கிற அப்பீஸ்மெண்ட், இந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டை செய்யாதீர்கள் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இருக்கிற பலரும் சொல்லி வந்திருக்கிறார்கள். அப்படி சொல்லுகிற அந்த சித்தாந்தத்தை கொஞ்ச நாளாக இது காங்கிரஸ்காரங்க அதை பின்பற்றிட்டு இருந்தாங்க, சில மதச்சார்பற்ற கட்சிகள் பின்பற்றினாங்க. இப்போ அந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் கூட வேண்டாம், அப்படி கூட தாஜா செய்யாதீங்க என்று இப்போ சங்பரிவார்களும் பாஜகவினரும் எடுக்கிற நிலைப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மதச்சார்பற்ற கட்சிகள் எடுத்துக்கொண்டிருப்பதைத்தான் நான் ஆபத்து என்று சொல்கிறேன். எனவே நான் சொல்ல வருவது, சிறுபான்மை முஸ்லீம்கள் அதாவது அண்ணாவிடத்தில் கேட்கிறார்கள், ஜனநாயகம் என்றால் என்னவென்று கேட்கிறார். சிறுபான்மை மக்களுடைய உரிமையை பாதுகாப்பது தான் ஜனநாயகம். பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களுடைய ஜனநாயக உரிமையை பாதுகாப்பது தான் ஜனநாயகம் என்று சொன்னார். இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் உரிமையின்றி இன்றைக்கு தவிக்கிறார்கள். வாலண்டியராக சிறுபான்மை மக்களுடைய அந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கிறது. நான் கேட்கிறேன், என் பெயரால், அதாவது பலஸ்தீனில் முஸ்லீம்களை கொள்ளுகின்ற இஸ்ரேல் இராணுவம் கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் உலகம் முழுவதும் போராட்டம் நடந்தது. அமெரிக்காவில் ஒவ்வொரு நாளும் 25,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல் பிரான்ஸ், லண்டன் என்று லட்சக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டார்கள். அவங்க என்ன சொல்லி அந்த போராட்டத்தை நடத்துனாங்க? நாட் இன் மை நேம், என்னுடைய பெயரால், யூதர்களின் பெயரால், அவங்க போராடினவங்கலாம் யூதர்களின் பெயரால் முஸ்லீம்களை கொள்ளாதே என்று சொன்னார். இன்றைக்கு அதாவது ஒரு நாகரீகம் உள்ள சமூகத்தில் இப்படி நடக்குமா? அதாவது 35-40 பேரை மாட்டுக்கறி தின்றார்கள் என்று அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார்கள் என்று ஒருவருடைய வீடு தரைமட்டமாக்கப்படுகிறது. நாங்கள் ஹோலி என்று சொல்லுகிற அந்த கலரான அந்த பண்டிகையை இன்றைக்கு காபி பண்டிகையாக மாற்றியிருக்கிறார். ஹோலிங்கிறது எவ்வளோ சந்தோஷமானது, எல்லாரும் மாறி மாறி ஒவ்வொருத்தரும் கலரை பூசிக்கொள்வார். ஆனால் நாங்கள் ஹோலி கொண்டாடுகிற தருணத்தில் நீங்கள் வெளியே வராதீர்கள் என்று ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் பள்ளி வாசல்களை ஜமுக்காலத்தை கொண்டு மறைக்கிறாங்க, தார்பாய் கொண்டு மறைக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே எங்கே மத சகிப்புத்தன்மை என்பது இருக்கிறது? இங்கே எங்கே மத நல்லிணக்கம் என்பது இருக்கிறது? இதை செய்பவர்கள் ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் செய்கிறார். என்ன செய்ய வேண்டும் நீதிமன்றங்கள்? என்ன செய்ய வேண்டும் பொது சமூகம்? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் அவரவருடைய நம்பிக்கையை அவரவர் பின்பற்றலாம், நாங்கள் அதற்கு பொறுப்பு என்று சொல்ல வேண்டிய அந்த பொது மனசாட்சி, கூட்டு மனசாட்சி எங்கே சென்றது? ஏன் அமைதியாக இருக்கிறார்கள்? உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று நடந்தால் மட்டும் ஏன் காங்கிரஸ் கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறது? ஏன் பொது உடைமை கட்சிகளுக்கு அது தெரிய மாட்டேங்குது? உத்தரப்பிரதேசம் தான் இப்பொழுது எங்களுடைய ரோல் மாடல். ஒரு நேரத்தில் குஜராத்தை சொன்னாங்க, இப்போ உத்தரப்பிரதேசம் தான் ரோல் மாடலுங்கிறாங்க. அப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக முஸ்லீம் மக்கள் விளிம்பு நிலை மக்களாக மாற்றப்படுது. எனவே என்ன செய்வது என்று தெரியாத நிலையில்
இன்றைக்கு எஸ்டிபிஐ போன்றவர்கள் இந்த மக்களை எல்லாம், அந்த பாதிக்கப்படுகிற மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். இந்த ஒருங்கிணைத்திருக்கிற இதற்கு கூட அங்கீகாரம் தருவதற்கு மதச்சார்பற்ற கட்சிகள் மறுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சூழல் தமிழகத்துல எப்படி இருக்கு? தமிழகத்தில் இது வேற ஒரு கோணத்தில் மோசமாக இருக்கிறது. அதாவது அங்கே வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்படுகிறது, அங்கே வாக்குரிமை மறுக்கப்படுகிறது. ஒரு காங்கிரஸ்காரருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் போன ஒரு மௌலானாவை அடிச்சே கொலை செய்கிறார்கள். கடந்த 2024 தேர்தலில் நடந்த சம்பவம். காங்கிரஸ்க்காக பிரச்சாரம் பண்ணாரு என்கின்ற காரணத்திற்காக. இங்கே வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் தருகிறோம், நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நீங்க போராட வேண்டாம் என்று சொல்லி இங்க இருக்கிற திமுக, இங்க ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம்களுக்கான எந்த உரிமையும் தரவில்லை. திமுக இஸ்லாமியர்களுக்கு ஒரு நட்பான அணுகுமுறை தானே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே இஸ்லாமியர்களுக்கு, பாஜக தவிர எல்லாருமே நட்பான அணுகுமுறை தாங்க. நான் கேட்பது, ஆட்சியில் வருகிற நீங்கள் அவர்களுக்கான உரிமைகள் அந்த முஸ்லீம்கள் என்றால் முஸ்லீம்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள், யாராக இருந்தாலும் அவரவருக்கான சரிவிகித உரிமையை தர வேண்டியது யாருடைய பொறுப்பு? நான் திமுகவை நீங்கள் நண்பர்கள் என்று சொன்னதற்காக சொல்லுகிறேன். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை ஒரு மக்களவை உறுப்பினர் கூட முஸ்லீமாக ஒருவர் இதுவரைக்கும் திமுகவில் வெற்றி பெறவில்லை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் காங்கிரசின் சார்பில் முஸ்லீம்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு, அது மக்களவைக்கு, ராஜ்யசபாவில் மக்களவைக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அதே போல அதிமுகவின் சார்பில் அண்ணன் அன்வராஜா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் ஒரு முஸ்லீம் கூட இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு இதுவரையும் செல்லவில்லை என்று சொல்லுகிற நிலை இதுவரைக்கும். கூட்டணியில இஸ்லாமிய கட்சிகளும் இருக்காங்க, இதை கேட்டு பெற வேண்டிய. அப்போ கூட்டணியிலே இப்போ எல்லா உரிமையெல்லாம் கேட்டுக்கிட்டுமா? நாங்கள் அந்த உரிமையை நாங்கள் கூட்டணியிலே போய் கேட்டுக்கிட்டுமா? திமுகவில் கேட்க கேட்டாங்கம்மா? திமுக தானே எல்லாத்துக்கும் தலைமை வைக்கிறீங்க, அப்போ நீங்கள் தானே எல்லாத்தையும் கூட்டணி வைக்கும் பொழுதே இதெல்லாம் கேட்டுட்டு தானே போறாங்க. அது எல்லாம் உண்மைதாங்க. ஆனால் பாஜக வருகிறது என்ற பயத்தை காட்டி உன்னுடைய உரிமையை பிடுங்குவேன் என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாஜக வருகிறது என்று சொன்னால் பாஜகவை எதிர்ப்பதற்கு, அவர்களுக்கு முஸ்லீமை பிடிக்கலையா, நான் முஸ்லீமை தாயா நான் வந்து உறுப்பினர் ஆக்குவேன் என்று சொல்லுகிற கட்ஸ் இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கிறதா? முஸ்லீமை தான் ஆக்குவேன் என்று சொல்ல வேண்டுமா வேண்டாமா? உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்காதீர்கள் என்று பாஜக சொன்னால் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? 69% ஓட்டை வாங்கினீங்களா, என்ன நீங்கள் செய்தீங்க? பட்ஜெட்டில் கூட எங்களுக்கு அதுக்கான இடம் தரலையே. நான் திரும்ப நாங்கள் இந்த பட்ஜெட் அறிக்கையிலையும் சொல்லி காட்டினேன். ஒரு அரசு கடைசியாக தாக்கல் செய்கிற பட்ஜெட், தேர்தலுக்கு பின்னால் நிலைமை மாறப்போகுது என்பது வேறொரு விஷயம். கடைசியாக தாக்கல் செய்கிற அந்த பட்ஜெட்டில் கூட முஸ்லீம்களுக்காக வேண்டி இந்த அறிவிப்புகளை தருகிறோம் என்று தாஜா பண்ணுற ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி என்று கூட சொல்லலாம். பட்ஜெட்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு ரோட் மேப். வரக்கூடிய ஒரு வருஷம் இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பதற்கான ஒரு ரோட் மேப். அதில் கூட நீங்கள் 10 கோடி ரூபாய் தாண்டி நீங்கள் தரலன்னா இந்த அரசு எங்களுக்கு சமூக நீதி அரசுன்னு சொல்லி என்னங்க பிரயோஜனம்? அப்போ திமுகவும் இஸ்லாமியர்களுக்கு விரோத போக்கு தான் கடைபிடிக்குது. கண்டிப்பாக முஸ்லீம்களுடைய உரிமைகள் ஒன்றையும் அவர்கள் தரவில்லை. அதாவது பாஜக வேறு வார்த்தைகளில் செய்கிறது என்று சொன்னால் திமுக வேறு வகையில் செய்கிறது. இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்று. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி வருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்க கூட்டணிக்கே பாஜக வந்ததுன்னா உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து யோகேஷுக்கு தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஊடகவியலாளர்களுக்கு தான் பாஜக அதிமுக கூட்டணி வந்துரும்னு நினைக்கிறாங்களா? வரதுக்கான வாய்ப்புகள் பயங்கரமா இருக்குங்கிறாங்க. ஏன்னா எடப்பாடிக்கு ஏகப்பட்ட பிரஷர் வந்துட்டு வாய்ப்பும் இல்லை. இது மாதிரி எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் இருக்கும். இல்ல ஒரு பேச்சுக்கே எடுத்துப்போமே, ஒருவேளை வரும் பட்சத்தில் உங்களுக்கு வேற வழியே இல்லை, திமுக பக்கம் தானே போவீங்க. கூட்டணி கட்சி என்பது பேச்சுக்கே இடமில்லை. கூட்டணி என்பதை ஒன்று நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஒருவேளை வந்தால் இதே கேள்வி எல்லா கட்சிகள்ட்டையும் கேட்கணும். இல்ல எஸ்டிபிஐ பத்தி தான் இப்ப கேட்கணும். அதிமுக கட்சி அதிமுக கூட்டணியில பாஜக ஒருவேளை வரும் பட்சத்தில் நான் திரும்பவும் சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய திமுக பக்கம் எஸ்டிபிஐ கண்டிப்பா போகும் தானே? இல்ல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நாங்க ஏற்கனவே கடந்த தேர்தலில் போகலங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது ரெண்டாவது விஷயம். வரக்கூடிய தேர்தலில் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறோம் என்பதையெல்லாம் நம்ம வந்து தெளிவாக தீர்க்கமாக முடிவு செய்யணும். அப்படி இட் மே பிங்கிறதே கிடையாது. அப்படி வந்து திமுக அதிமுக பாஜக அவர் வராது, அப்படி ஒரு சான்சஸ் இல்லை, அப்படி ஒரு பாஜக இருந்து வாங்கக்கூடிய விஷயம் ஒன்றுமில்லை. அவர்கள் போன முறை அதிமுகவுடைய தோளில் ஏறினதுனால 4 சீட்டு கிடச்சிது. இந்த முறை அவர்கள் இல்லை என்கின்ற தீர்மானத்தை எடுத்துட்டாங்க. அவர் திரும்ப என்ன கேட்கிறார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாங்க போட்டி. ஏன் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இருக்கிற போட்டியில் திரும்ப திமுக ஏன் பாஜகவை திரும்ப இழுக்கிறது? பாஜகங்கிறது தமிழ்நாட்டில் டசன் மேட்டர். நான் எல்லா விஷயத்திலும் சொல்லிட்டேன். தேர்தல் அரசியலில் அவர்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லை. இருந்தால் இன்றைக்கு நான் தான் தமிழகத்தின் முதல்வர்னு சொல்கிற அண்ணாமலை தனியாக நாங்கள் வந்து இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம்னு சொல்லுகிற தைரியம் இருக்கிறதா? சொல்லி ஓட்டு வாங்குகிற தைரியம் இருக்கிறதா? பொய்யையும் புரட்டையும் கலவரத்தையும் செய்கிற இவர் தேர்தல் அரசியலில் நான் தான் வரக்கூடிய காலத்தில் செய்யணும்னு சொல்லி தனியாக அவரை யாரும் வேண்டாம் நான் சந்திக்கிறேன் என்று சொல்லுகிற தைரியம் இருக்கிறதா? இன்னொரு கட்சியினுடைய முதுகலை ஏற வேண்டும் என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? ரெண்டாவது சாப்டர் க்ளோஸ் ஆயிட்டு இல்லை என்று எங்களது பொதுக்குழுவே முடிவு செய்துவிட்டது என்று சொல்லிவிட்டார்.
அதிமுக எடுத்திருக்கிற இந்த முடிவு என்பது ஏதோ சிறுபான்மை மக்களுக்கான ஒரு மக்களுக்காக வேண்டி எடுக்கப்பட்டது அல்ல. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமாக வேண்டி எடுக்கப்பட்ட முடிவு. பாஜக தமிழ்நாட்டில் மாற்றி நிறுத்தப்பட வேண்டும். இங்கே திமுக அதிமுக என்கிற இரண்டு சக்திகளுக்கு நடுவில் தான் இங்கே போட்டி என்பதை தீர்மானிச்சாச்சு. இல்லை நாங்களும் இருக்கிறோம்னு வடிவேல் படத்தில் நானும் ரவுடி தான் வர்ற மாதிரி அண்ணாமலை வர்றார். தமிழ்நாட்டில் என்ன செஞ்சாலும் அண்ணாமலை ரவுடி ஆக முடியாது. அவர் எப்பொழுதும் இப்படியே ஒரு ஜோக்கராக, ஒரு அரசியல் ஜோக்கராக, இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒரு அரசியல் அனாதையாக தனித்து விடப்பட்ட கட்சி பாஜக. அதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசி அவங்களுக்கு ஏதோ பெருசாக இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஒன்றும் அவர்களுக்கு டாஸ்மாக்கு எதிராக பாஜக ஒரு தீவிரமான போராட்டத்தில் இறங்கியிருக்கு. இஸ்லாத்துக்கு எதிரான விஷயம் தான் டாஸ்மாக். நீங்கள் கூட அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் எடுக்கலாம். பட் அவங்க எடுக்கிறாங்க, அதுக்கு சில கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிச்சிருக்கு, தேமுதிக தெரிவிச்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா கூட உங்களுக்கு தெரியல. அது ஒன்றும் இல்லாமல் அரசியல் அனாதைகளாக்கப்பட்டவர்கள் தனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லி சில போராட்டங்களும் நடத்துகிறாங்க. நான் கேட்கிறேன், இவனை அமலாக்கத்துறையை நாங்கள் நினைத்தால் ஏவி விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இவர் அமலாக்கத்துறையை அவங்ககிட்ட என்னன்னு பார்க்கட்டுமே. ஏன் சாதாரண ஆட்களுக்கு எஸ்டிபியினுடைய அலுவலகங்கள்லாம் அப்படி பாஞ்சு விழுந்து வருகிற அமலாக்கத்துறை ஏன் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இவங்க தானே குற்றம் சாட்டுறாங்க, 1000 கோடி இருக்கிறதுன்னு ஈடி தானே சொல்லுது. ஏன் இத்தனை நாட்களாக நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலை? ஏன் திமுகவில் மட்டும் ஏதாவது இந்த மாதிரியான ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள் என்று வந்தது என்று சொன்னால் மத்திய ஏஜென்சிகள் அப்படியே தாமதிச்சுட்டு இருக்காங்களே? ஏன் பயங்கரமான சவடாலான அறிக்கைலாம் வருது. அமித்ஷா வந்தால் அப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறார், அந்த அரசு இந்த அரசு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 2 பேருமே அழகாக ஒரு திட்டம் விட்டுட்டு சில பால் அங்கே இங்கேயும் அப்படி நகர்த்துற மாதிரியும், பால் நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்கணுங்கிற மாதிரியும் ஓடி பிடிச்சி தொட்டு பிடிச்சி உள்ள அரசியல் மாதிரி உள்ள அரசியல் இல்லை. அவங்க உள்ளே தெளிவாக ஒரு திட்டம் விட்டுட்டு தான் செய்கிறாங்க. நம்ம 2 பேரும் மக்களை ஏமாத்துறாங்க. அப்படின்னா இவர் நான் போய் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாட்ட போய் எல்லாத்தையும் நான் வாங்குவேன் என்று சொல்லுகிற அண்ணாமலை போய் சொல்ல வேண்டியதானே? அமலாக்கத்துறை ரைடு நடத்துனீங்கல்ல, 1000 கோடிக்கு கிடச்சின்னு அறிக்கை கொடுத்தீங்கல்ல, அடுத்த கட்ட நடவடிக்கை என்று என்னன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இவர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இவர் ஏன் ஃபீல்டில் போராட்டம் நடத்துகிறார்? இல்லை என்று சொன்னால் கவர்னரை போய் பார்ப்பாரு, இல்லைன்னா அமித்ஷா போய் பார்ப்பாரு. ஏன் இதில் பார்க்கல? போராட்டமே அப்படி சொல்லுகிற அருகதையே பாஜகவிற்கு கிடையாதுங்க. அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லுவாங்களா? இவர் போய் சொல்லட்டுமே. உத்தரப்பிரதேசத்தில் எங்க பாஜக ஆளுகிற மாநிலங்களில் எங்கும் மதுவிலக்கு இல்லை என்று சொல்லுவாங்க. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இதா இருக்கு மது டாஸ்மாக்ங்கிறது. இதை 2 கட்சிகளுமே மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை தடை செய்வோம், மூடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் 2 கட்சியுமே இல்லை. ஈவன் அதிமுகவும் இந்த இதை சொன்னாங்க, பட் அவங்களும் பண்ணல. ஸோ இந்த நிலைப்பாட்டில் அட்லீஸ்ட் ஒரு போராட்டமாக எடுக்கிறாங்களா? அது கூட மற்ற கட்சிகள் எடுக்கலையே. அது போராட்டமே ஒரு உள்நோக்கம் கொண்ட போராட்டம். அதாவது நீங்க போராட்டம் எடுக்கிறார்கள் என்பதனால் அட்லீஸ்ட் உடனே அவர்கள் மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்ல முடியாது. அவங்களுக்கு வேற வழி இல்லை. அரசியல் முழுக்க அரசியல். அந்த அரசியலும் கூட ஈடுபடலையேங்க. கடைசியில் நாய் வண்டியில் அடைக்கிற அளவு தான் ஆகிப்போச்சு இந்த கதை. அதனால இது நீங்க உடனே அண்ணாமலை உடனே மக்களுக்காக நன்மை செய்கிறார். எப்படி நன்மை செய்ய முடியுன்னு? தமிழ்நாட்டுக்கு ஒன்றையும் துரோகம் செய்கிற அரசு, தமிழ்நாட்டுக்கு போதுமான நிவாரணத்தை தராத அரசு, கஜா புயலில் தராத அரசு, தமிழ்நாட்டு மக்களையே அதாவது வேப்பங்காயாக கசக்குகிற ஒருவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே நன்மை இருக்குங்க. அது என்ன ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு ஒன்று உண்டா? ஒரு கெட்ட கட்சியில் ஒரு நல்லவர் அண்ணாமலைன்னு சொல்ல முடியுமா? ரெண்டாவது இல்லைங்க, அந்த கட்சி உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் மக்கள் நலன், தமிழ்நாட்டில் மக்கள் நலன் உண்மையிலேயே இருந்துச்சுன்னா போய் அமித்ஷா சொல்ல வேண்டியது கூட எடுக்கலையே. அதிமுக போன தேர்தலுக்கு முன்பாகவே படிப்படியாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்துவாங்க. குறைச்சாங்க. 500 கடைகள் இல்லாமல் ஆனது. அதுக்குள்ள கட்சி அதாவது ஆட்சி போயிடுச்சு. 500 கடைகள்ங்கிறது 4000 சில்லற கடைகள் இருக்கு. இதுல வெறும் 500 கடைகள் போறது. திமுகவை கம்பேர் பண்ணீங்கன்னா புதுசா கடைகளை அதிமுக திறக்கல. இல்ல திமுக இடத்துக்கு அவங்க செஞ்சிருக்கலாமே தான் கேக்குறாங்க. அதான் சொல்றேன். இப்பவும் நான் சொல்றேன், திரும்பவும் ஆட்சிக்கு வரும்பொழுது அதை செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. போன தேர்தல் அறிக்கை மாதிரி வரும், அடுத்து மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க. அப்பவும் இது மாதிரி தான். அந்த விஷயத்துல பொய்யானது இல்லை. அந்த விஷயத்தில் அதற்கான மாற்று திட்டங்கள் இருந்தது. எல்லாம் எந்த வகையில் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். நான் ஒரு கூட்டணி அதன் சார்பாக பேசுகிறேன் என்பதையெல்லாம் தாண்டி சொல்கிறேன். அதில் நியாயமான முறையில் தான் அண்ணன் செய்துட்டு இருந்தார். ஆனால் அதற்கு பின்பு ஆட்சி இல்லை. எனவே அது செய்ய வழி இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் நாங்களும் வலியுறுத்துவோம், பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் வேண்டும். ஏன்னா மதுவிலக்குனால சாதாரண விஷயம் இல்லை. நான் போட்டியிட்ட திண்டுக்கல் மாவட்டம் தான் குடிநோயாளிகள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டமாக. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நீங்க அமெரிக்காவில் கிடைக்கிற போதைப் பொருள் கூட தமிழ்நாட்டில் கிடைக்குது. ஸ்கூல்ல எல்லாம் கிடைக்கும். திண்டுக்கல் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் கிடைக்குது. ஸ்கூல்ல கிடைக்குது, காலேஜஸ்ல கிடைக்குது, சாக்லேட் வடிவில் கிடைக்குது, என்னென்ன வழியில் கூல் லிப்ங்கிற வடிவில் கிடைக்குது.
அதே போல் வந்து எத்தனையோ பொருட்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய கரங்களில் இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கு. இந்த ஆபத்தை தயவுசெய்து உணரும். இதில் அரசியல் எஸ்டிபியினுடைய துவக்கமே அதாங்க. எங்கள் கட்சியில் சேரணும்னு சொன்னாலே போதைப் பொருள் இல்லாமல், அதாவது போதைப் பொருள் இல்லாமல் வர்றதுங்கிறது வேற, விற்பனை ஆகுது ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் கொடுத்து அது மாதிரி ஐயோ நீங்கள் வந்து நீங்கள் சொல்லி மாள முடியாத அளவிற்கு நாங்கள் இதற்கு பின்பாக நாங்கள் சென்றிருக்கிறோம். அதாவது கூட்டணியில் மாறியிருந்தாலும் கூட தமிழக முதல்வர் போதையில்லா தமிழகம்னு அறிவித்த உடனே அதை நாங்கள் வரவேற்றவர்கள் நாங்கள். தமிழ்நாடு முழுவதும் அதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் நாங்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கு சென்று என்னென்ன தவறு நடக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொன்னது நாங்கள். இன்றைக்கும் அது குறிப்போடு தான் இருக்கிறது. ஆனால் என்னைக்கு நாங்கள் கொடுத்தோமோ அது பேப்பரில் எழுதி நடவடிக்கை எதுவுமே எடுக்க ஒன்றுமே கிடையாது. நான் டிஜிபி வரைக்கும் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். கடந்த டிஜிபி வரை நானே போய் புகார் அளித்திருக்கேன் நேரடியாக. இங்கிருந்து கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை கொடுத்துருக்கேன். ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனால் தமிழ்நாட்டு முதல்வர் டெய்லி காலையில் வந்து போதையில்லா தமிழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு முதல்வர் நினச்ச ஒரே நாளில் தமிழ்நாட்டில் எங்கேயும் கஞ்சா வராமல் தடுக்க முடியுமா? முடியாதா? எல்லா கஞ்சா சேலாகக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் தெரியுது. அவ்வளோ பேரும் ஒரே நாளில் இழுத்து பிடிச்சா முடிஞ்சு போச்சு. கஞ்சா என்கிற பிரச்சனையே இல்லாமல் போய்விடும். மதுவினால் வருகிற வருமானம் நம்ம சமூகத்திற்கு அவமானங்கிற காந்தியினுடைய சொல்லுக்கு நான் மாற்றுக்கிறது சொல்லலை. நான் அது முழுவதும் தீர்க்கப்படணும். ஆனால் அதையும் விட ஆபத்தான ஒன்றாக இன்றைக்கு கஞ்சா இருக்கிறது, மெத்தப்பட்டமைன் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒன்று உருவாக்குகிறார்களே, அதை ஒரு பெண் அதை உண்டு விட்டால் வாழ்நாள் முழுவதும் கற்பம் தரிக்க முடியாது என்று சொல்லுகிற செய்திகளை பார்க்கும் பொழுது நான் என்னுடைய தலைமுறைக்கு, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய சந்ததிக்கு நான் எதை விட்டு செல்ல போகிறேன் என்கிற கவலை எனக்கு வருகிறது. சொத்து விட்டு போக வேண்டாம், பணத்தை விட்டுட்டு போக வேண்டாம், வீடை விட்டுட்டு போக வேண்டாம், ஒரு அமைதியான ஒரு வாழ்வு வாழுகிற சூழலை என் குழந்தைகளுக்கு என்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்றைக்கி எத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்க, அத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பின்னால் என்ன இருக்கிறது என்று சொன்னால் போதை இருக்கிறது. போதை இல்லாத எந்த சம்பவம் இல்லை. போதையினால் தாயை கொன்றவன் இருக்கிறான், போதையினால் குடும்பத்தை கொன்றவன் இருக்கிறான், எத்தனை பேர் இருக்கிறான். இந்த தமிழ்நாட்டில் என்னை எல்லோரும் அப்பா என்று அழைக்கிறார் என்று தமிழ்நாட்டு முதல்வர் சொல்ல சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல போகிற பதில் என்ன? அப்பா என்கிற இடத்தில் நீங்கள் சொல்ல போகிற பதில் என்ன என்று கேட்டால், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குகிற பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குது. தமிழ்நாடு இன்றைக்கி சட்டம் ஒழுங்கில் எப்படி சீரழிந்து கிடக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரியே சொல்லுகிறார், நான் தாக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு ஏடிஜிபி வந்து சொல்லுகிறார். அதுபோல் கீழ்நிலையில் இருக்கிற காவல்துறையினர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் மணல் கடத்தலை தடுப்பவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஏற்கனவே பிரான்சிஸ் சேவியர்னு பக்கத்தில் இருக்க தூத்துக்குடி மாவட்டம் முரப்ப நாட்டில் வந்து கொல்லப்பட்டார். அது தொடங்கி இன்றைக்கு வரை யாரெல்லாம் வந்து இது குவாரிக்கும் மணலுக்கும் எதிராக, திருட்டு மணலுக்கு எதிராக போராடுகிறார்கள் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரியாக இருந்தாலும் சொல்லி என்கிற நிலை இன்றைக்கு எதை சுட்டி காட்டுகிறது? ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை திறந்தால் ஒவ்வொரு நாளும் ரவுடிகள், அட்டகாசம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று பக்கம் பக்கமாக திரும்புகிற பக்கமெல்லாம் நாம் வாழுகிறது தமிழ்நாட்டில் தான் வாழுகிறோமா என்று என்ன தோன்றுகிற நிலைக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்லணும்? வெறும் அரசு மட்டும் நான் குற்றம் சாட்டலை, சமூகத்திலும் இருக்கிறது. ஆனால் அரசு ஒரு முயற்சி எடுத்தால், தடுக்க வேண்டியதை தடுத்தால், மாற்ற வேண்டியதை நம்மால் மாற்ற முடியும். நீங்கள் தடுங்கள் என்று சொல்கிறோம், தடுக்காமல் எல்லாவற்றையும் திறந்து விட்டுவிட்டு எல்லோரும் இன்றைக்கு போதையில் இருக்கிறார் என்று பிரச்சாரம் செய்து என்ன அர்த்தம் இருக்கிறது? நம்ம நாட்டில் மட்டும்தான் தப்பு செய்ய விட்டுட்டு அப்புறம் பிடிப்பாங்க. அதே தான், தப்பு செய்ய விடாம தடுக்கலாம். அதற்கு காரணம் என்ன? தப்பு செய்தால் மட்டும்தான் இவர்களுக்கு சில லாபம் கிடைக்கிறது. அதுதான் விஷயம். அரசியல்வாதிகளும் அந்த குற்றத்தில் ஒரு பங்கு அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் தடுக்கிற எல்லா அதிகாரத்தையும் கையில் வைத்துக்கொண்டு வெறும் நான் என்கவுண்டர் பண்ணிட்டேன், கொண்டு போய் வந்து அடிச்சிட்டோம், கையை காலை உடைச்சோம், யாருக்கு என்ன பிரயோஜனம்? இன்று இதுவரை கையை காலை உடைக்காத, பாத்ரூமில் வலிக்கு விழாத குற்றவாளி உண்டா? சென்னை காவல்துறை ஆணையரத்தில் பிடிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் பாத்ரூமில் வழுக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் குற்றம் செய்யாமல் இருக்கிறாங்களா? அதுக்கப்புறம் குற்றம் குறைகிறதா? பட்டப்பகலில் எனக்கு நினைவிற்கு வர முடியாத அளவிற்கு அத்தனை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. என்ன பதில் சொல்கிறீங்க? ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிறார். எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி பட்ஜெட்டில் கூட முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு என்ன என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு ஒன்றுமில்லை. இப்போ வக்பு வாரியத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இப்போ தமிழக அரசு அதுக்காக ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களா, இல்லை இதில் இருக்க மாதிரி தான் இங்கேயும் அப்படியே இருக்கா? இல்லை, நீங்கள் இருக்கிறது தான் நாங்கள் இல்லை. ஒரு அரசாங்கத்துடைய ஒரு செயல்பாடு நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிதி ஆதாரம் மிக முக்கியமானது. மனித வளமும் பொருளாதார வளமும் மிக முக்கியமானது. பொருளாதாரத்தையே ஒதுக்காமல் எப்படிங்க வந்து வக்ஃபு வாரியம் வந்து இயங்கும்? ஏறத்தாழ 9.25 லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் வந்து வக்ஃபுக்கு என்று இருக்கிறது. முதல்ல இராணுவம், இரண்டாவது ரயில்வே, மூன்றாவது வக்ஃபு சொத்து தான் இந்தியாவில் அதிகமாக இருக்கிற ஒரு சொத்து. அதில் அதிகமான சொத்துக்கள் இருக்கிற வக்ஃபு சொத்துக்களில் அதிக சொத்துக்கள் இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு, மூன்றாவது இடத்துல இருக்குது. ஏறத்தாழ 2 லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்குது. இந்த 2 லட்சம் ஏக்கர் சொத்து இருக்கிற இந்த மாநிலத்தில் அந்த வக்ஃபு வாரியம் இந்த 2 லட்சம் ஏக்கர் சொத்தையும் காப்பாற்றணுமா வேண்டாமா? அந்த 2 லட்சம் ஏக்கர் சொத்து யார் வழங்கியது? அரசாங்கம் கொடுத்ததா? வேறு யாரும் தந்ததா? இல்லை. இது வந்து இந்த மக்களுக்காக வேண்டி இந்த முன்னோர்கள்
இந்த மக்களுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் கூட இந்துக்கள் கோயில் எல்லாமே அதுல வக்ஃபு வாரியத்துல வருது அப்படின்னா அது இந்த சர்ச்சைகள் எல்லாம் ஏற்கனவே 1954 தெளிவுபடுத்தப்பட்ட ஒன்றுங்க. என்ன மாதிரி சர்வே பண்ணி அப்பவே சர்வே பண்ணி 1954 எது வக்ஃபு சொத்து எது வக்ஃபு அல்லாத சொத்து என்று தெளிவுபடுத்தப்பட்ட கணக்கு தான் நான் 2 லட்சம் ஏக்கர் இப்போ நான் சொல்லுகிறேன். அதில் தான் 1 லட்சம் ஏக்கருக்கு அதிகமாக ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. வக்ஃபு அதாவது பள்ளிவாசல் கட்டுவதை வேறு யாருடைய இடத்திலிருந்து எடுத்து கட்ட மாட்டாங்க. ரெண்டாவது இந்த வக்ஃபு சொத்து இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது கோயிலோட எப்படி பள்ளிவாசல்? அதை தான் நான் சொல்ல வர்றேன். அதாவது இந்த சிக்கல்களை அரசு தான் உருவாக்குகிறது என்று சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 1 ஏக்கர் இடத்தை வந்து வக்ஃபு செய்கிறேன், இறை பணிக்காக வக்ஃபு செய்கிறேன், ஒரு 1 ஏக்கர் இடத்த கொடுத்துட்டா எனக்கு நாளை பின்ன இல்லை எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்ஃபு இடத்தை எனக்கு திரும்ப தான் கேட்க முடியாது. ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப். ஒரு முறை வக்ஃபு செய்தாச்சுன்னா இந்த உலகம் உள்ளளவும் அதை யாரும் அதை வந்து மாற்ற முடியாது. சரிதானா? இப்படி செய்யப்பட்ட சொத்துக்களே 2 லட்சம் ஏக்கர் இருக்கும் பொழுது எதற்கு இன்னொரு சொத்தை எடுத்து இவங்க வந்து அனுபவிக்கணும்? கிடையாது, தேவையில்லை, அவசியமே இல்லைல்ல. அதில் ஒரு முறையானபடி இந்த சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள் என்று முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற வக்ஃபு வாரியத்திற்கு போதுமான அலுவலர்களை கொடுத்தால் இன்னும் அதை பாதுகாக்கிற ஆக்கிரமிக்கிற இடங்களை வந்து இன்னைக்கு வந்து பாதுகாக்க முடியும். அது மூலமா கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரெவென்யூஸ் இருக்கா? தாராளமாக ரெவென்யூஸ் இருக்குது. இப்போ நிறைய இடங்களை இன்றைக்கி வந்து அரசாங்கம் தான் இன்றைக்கி வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. வக்ஃபுனுடைய இடங்களை பயன்படுத்தி அதுவே சரியானதா இல்லையா என்பது வேறொரு விஷயம். ரெவென்யூ வந்து இந்த வந்து அரசாங்கத்துக்கு ரெவென்யூ வரணுங்கிற தேவைங்க இல்லை. எனக்கு கேட்டால் HRNC என்பது வேறு, ஹிந்து அறநிலைத்துறை என்பது வேறு, வக்ஃபு என்பது வேறு. ஏன்னா வக்ஃபு சட்டம் என்பது ஒன்றிய அரசுடைய சட்டம். இது வந்து இந்தியா சுதந்திரமடைந்த காலத்திலேருந்து இருக்குது. HRNC என்பது மாநில அரசுடைய சட்டம். ஆனால் நீங்கள் HRNC-னுடைய பணியும் வக்ஃபு வாரியத்துறையின் கீழே வக்ஃபு வாரியம் அல்லது இஸ்லாமியர்களுக்குன்னு எந்த எதுவுமே வராதா? அது வராது. ஏன்னா அது இந்து அறநிலைத்துறை, பேரே இந்து அறநிலைத்துறை. இந்து அறநிலைத்துறை அது மாதிரி அமைப்பு அல்லது எதுவுமே கிடையாதா தமிழகத்தில்? எதுல நமக்கு அறநிலையத்துறை இந்துக்களுக்கு இருக்க மாதிரி, இந்து கோயில்களுக்கு இருக்க மாதிரி இஸ்லாமியர்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. அதுதான் வக்ஃபு வாரியம். வக்ஃபு வாரியம் ஒரு சிறுபான்மை துறையினுடைய பிற்படுத்தப்பட்ட ஒரு சிறுபான்மை துறையின் கீழ் இயங்குகிற வாரியமாக இந்த வாரியம் இருக்கு. ஆனால் அது வந்து இந்த அமைச்சரவையின் கீழே தான் வருது. ஆனால் அது ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கு. ஏன்னா அதுக்கு ஃபண்டு கிடையாது. அதுக்கும் இது ஒரு அமைச்சரவையில் இருக்குது, ஒரு அமைச்சரவையில் இருக்குது. ஆனால் அமைச்சரவைக்கு எந்த விதமான இப்போ HRNC-னுடைய அண்ணன் சேகர் பாபுடைய பணியை நீங்க பாருங்க. ஆக்கிரமிப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த 3 வருஷ காலமும் அவர் அதற்காக வேண்டி உழைக்கிற உழைப்பை நீங்கள் பாருங்கள். சிறுபான்மை அமைச்சராக ஏற்கனவே 2 பேரும் மாறியாச்சு. ஒரு அமைச்சர் இருந்து மாறி இப்போ வந்து அண்ணன் ஆவடி நாசர் வந்திருக்கிறார். 2 அமைச்சரும் மாறிட்டாங்க. இது 2லையுமே என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு? ஒரு இடத்தையாவது மீட்டேன் என்று சொல்ல முடிந்ததா? வக்ஃபு தருகிற உரிமைகளை, வக்ஃபு வாரியத்திற்கு தருகிற உரிமையை பாதுகாக்கிற வகையில் கூட நீதிமன்றங்களில் போய் நிறைய வழக்குகளை எடுக்க வேண்டியிருக்கு. எதையுமே செய்யலை. வக்ஃபு வாரியம் என்பது இப்பொழுது ஒரு வேஸ்ட் வாரியமாக தமிழ்நாடு அரசு வந்து வைக்கணும்னு நினைக்குது. வக்ஃபு வாரியத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்குள்ளே பிரிவுகளாக நிறைய சர்ச்சைகள்லாம் போகுது. திருநெல்வேலியில் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கும் வந்து இந்த வக்ஃபு வாரியம் தான் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதில், அதை வந்து அனுபவிப்பதில், அதை வந்து உபயோகிப்பதில் உள்ள நிறைய சிக்கல்கள் இருக்குது. நான் திரும்பவும் அந்த சொல்கிறேன். ஏன்னா வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிற பொறுப்பை வக்ஃபு வாரியம் எடுத்திருக்கிறது. வக்ஃபு வாரியம் அதை பாதுகாக்கிற பணியை முறையாக செய்யவில்லை. இதை செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு இந்த வக்ஃபை உள்ளூர் அளவில் அது எங்கே இருக்குது, யார் கொடுத்தா என்னங்கிறது பழைய சொத்துக்களை எல்லாம் தேடி எடுக்கிறார். எடுத்து அதை பராமரிக்கிற சமயத்தில் 2 பேருக்கு நடுவில் பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையும் கூட இது மாதிரி எல்லா இடத்துலையும் பரவலாக எல்லா இடத்துலையும் வக்ஃபு சொத்துக்களுக்காக சண்டை நடந்து பெரிய கொலை நடக்குதுலாம் சொல்ல முடியாது. ஒரு இருவருக்கும் இடையில் நடக்கிற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை காவல்துறை அதிகாரிகள் முறைப்படி அந்த புகாரை வாங்கி அன்னைக்கே அதை கண்டித்து 2 பேருக்கு என்ன தாவான்னு அன்றைக்கே தீர்த்து இருந்தால் சரியாக போயிருக்கும். இவர் 2 மாதத்துக்கு முன்னாலே வீடியோ வச்சிருக்கிறாரு, அவர் வந்து மனு அனுப்பியிருக்காரு, புகார் அனுப்பி எதையுமே கண்டுபிடி இப்படி தாங்க இருக்குது. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, எல்லா விஷயத்துலையும் தமிழ்நாட்டு மக்கள் மனு அனுப்புகிறாங்க, குரல் எழுப்புறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தமிழ்நாட்டுடைய அரசுக்கு காதுகளுக்கு கேட்பதே இல்லை. மாறாக எதெல்லாம் வாக்கு வங்கியோ, எதெல்லாம் நாளை பின்ன நமக்கு வந்து லாபமாக இருக்குமோ அது மட்டும்தான் இன்றைக்கு தமிழக அரசுக்கு தெரிகிறது. அன்றைக்கு உண்மையிலேயே இந்த திருநெல்வேலி காவல்துறை ஒழுங்கான ஆக்ஷன் இருந்தால் இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்காதுல்ல. அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை. முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் அவருக்கு பாதுகாவலராக வேலை செய்த ஒருவரையே கொலை செய்கிற அளவிற்கு அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் மனு கொடுத்ததுக்கப்புறம் கூட நடக்குதுன்னு சொன்னால் என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? சட்டம் ஒழுங்கு என்பது கிலோ என்ன விலை என்று கேட்கிற நிலைக்கு இருக்கிறது. ஸோ வக்ஃபு வாரியத்துக்காக ஆதரவாக போராடுறதுனால தான் SDPI கட்சி மேலே அடிக்கடி NIA சோதனைகள்லாம் வருதா? இல்லை, வக்ஃபு வாரியத்துக்காக மட்டுமில்லை. என்னென்னா பசியிலிருந்தும் பயத்திலிருந்தும் இந்த மக்களை விடுவிக்கிற இந்த பணியை சரியான முறையில் SDPI செய்கிறது. இப்போ எங்களுடைய தலைவருடைய கைது, எங்களுடைய அலுவலகங்களில் ED-னுடைய ரைடு என்பதும் கூட முழுக்க வக்ஃபு சட்டத்திற்கு, திருத்த சட்டத்திற்கு எதிராக எல்லாரும் அமைதியாக இருக்கும் பொழுது SDPI தான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் அதற்கு எதிராக மக்களை போராட, அறவழியில் போராட அணி திரட்டுகிறது. இது அவங்களுக்கு வந்து பிடிக்கலை.
எனவே இதை வந்து அச்சுறுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது காலங்காலமாக செய்கிறது தானே. பழைய சிவாஜி கணேசனுடைய படத்தில் சொல்லப்பட்ட ஸ்டைல் என்னன்னு கேட்டோன்னா, யாராவது உனக்கு எதிராக ஏதாவது வந்து குரல் எழுப்புற அவனை பிடிக்கலன்னா உடனே அவங்கள மிரட்டிடு, அவங்க மேலே பொய் வழக்கு போட்டுரு, அவங்கள உள்ளே வச்சிரு, ஜெயிலில் அடைச்சிட்டா எல்லாம் சரியாகிடும் என்று சொல்லுகிற ஹிட்லர் காலத்து டெக்னிக்கு தான் என்ன செய்கிறாங்க இன்றைக்கும் மோடி வந்து பின்பற்று. எனவே ரெண்டாவது இந்த இடி என்ஐயும் இது ரெண்டுக்கும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுங்கிறதும் என்ஐஏ என்கிற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்பதும் இந்த இரண்டு பேரும் மோடியினுடைய ஏவலாள்கள். நான் ஏற்கனவே என்ஐஏன்னு சொல்ல மாட்டேன், நரேந்திர மோடி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் சொல்லுவேன். ஏன்னா நரேந்திர மோடியினுடைய ஒரு ஏவலாளியாகத்தான் அது செயல்படும். என்னுடைய வீட்டில் ரெய்டு நடந்ததாக இருக்கட்டும் சட்டவிரோதமானது தான். இன்றைக்கி என்னுடைய அலுவலகத்தில் நடந்தது சட்டவிரோதம். என்ன அவர்களுக்கு கிடைத்தது? என் வீட்டில் ரெய்டு நடந்து ஜூலை 2023 நடத்தினாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சு? என்ன நீங்கள் அதிலிருந்து கிடைத்தீர்கள்? எங்கள் அலுவலகத்தில் ரெய்டு நடந்துச்சு, என்ன கிடைச்சது? ஒன்றும் இல்லை. எங்களே அச்சுறுத்த நினைக்கிறார். அப்படி அச்சுறுத்தினா பயந்துருவாங்க, ஒதுங்கிடுவாங்க, மக்களுக்காக குரல் எழுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நினைச்சதை விட எஸ்டிபிஐக்கு வந்து அதற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் கிடைக்குது. எல்லா மக்களுக்கும் போராடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இதை செய்யத்தானுங்க அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. கெஜ்ரிவாலை எதுக்கு மிரட்டினாங்க? ஹேமந்த் சோரனை எதற்காக வந்து சிறைக்குள் வந்து அடைக்கிறாங்க? எல்லாரையும் உள்ளே அடைக்கணும் ஏன் நினைக்கிறாங்க? உண்மை இருக்குதா? அதாவது நான் கடந்த 10 வருஷ காலத்தில் ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறேன். ஈடியினுடைய ஒரு புள்ளி விவரம். கடந்த 10 வருஷ காலத்தில் ஈடினால் போடப்பட்ட வழக்குகள் 5297 வழக்குகள். ஈடினால் போடப்பட்ட வழக்கு மட்டும். அதில் வெறும் 40 வழக்கில் தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. வெறும் 40 வழக்கு. எத்தனை பர்சன்டேஜ்? 1% கூட கிடையாது. 0.01% தான் வழக்குகளில் தான் இவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த ஈடி பெரிய புனித பசு. அவர்கள் இறங்கிட்டாங்கன்னா எல்லாம் அவங்க உண்மையை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒன்றுமில்லை, அத்தனையும் பொய். தனக்கு எதிராக மோடி அமித்ஷாவிற்கு எதிராக அல்லது இங்கே இருக்கிற அண்ணாமலை மாதிரி ஆட்களுக்கு எதிராக யார் குரல் எழுப்பினாலும் அவர்கள் வீட்டு வாசலில் நிற்கிற ஏவல் ஆட்களாகத்தான் இந்த என்ஐஏவும் யுஏபிஏ அதே போல் ஈடியும் இருக்குது. இப்போ வந்து சார் இஃப்தார் நோம்பில் கலந்துக்கிட்டால் இஸ்லாமியர்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? ஏன்னா இந்த நோன்பு மாதம் வந்துட்டாவே எல்லா கட்சி தலைவர்களும் வந்து ஒரு பேஷன் மாதிரி ஆயிடுச்சு. நோம்பில் போய் கலந்துக்கிறோம், இஸ்லாமியர்கள்லாம் எங்களோட சகோதரர்கள்ங்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் போய் கலந்துக்கிட்டாவே ஓட்டு வங்கி அப்படியே கன்வெர்ட் ஆயிரும்ங்கிற மாதிரி ஒரு நம்புகிறாங்க. அது உண்மையாது? அப்படியே நீங்கள் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இது வந்து ஒரு மத ரீதியில் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பசித்து இருக்கிற ஏறத்தாழ 30 நாட்கள் பசித்து இருக்கிற சிறுபான்மை முஸ்லீமுடைய உணர்வுகளோடு நாங்களும் கலந்திருக்கிறோம் என்று சொல்வது. இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குங்கிறது அல்ல. இது வந்து ராஷ்டிரபதி பவனில் நடந்துட்டுருக்கு, தொடர்ந்து நடந்தது. இந்த ராம்நாத் கோவிந்த் எப்பொழுது வந்து இதாக வந்தாரோ, அதாவது ஜனாதிபதியாக வந்தாரோ, அப்போ அதை நிறுத்திவிட்டார். இனி அது கிடையாது என்று நிறுத்திவிட்டார். எல்லா இடத்துலையும் நடக்குது. அமெரிக்காவில் நடக்குது. கடந்த ஆண்டு ஜோ பைடன் வந்து அதை நடத்தினார். அதற்கு முன்பு இருக்கிற எல்லோரும் அதை நடத்து. உலகம் முழுவதும் அரண்மனையில் பிரிட்டிஷ் அரண்மனையில் சார்லஸ் எல்லோருக்கும் கொடுத்தார். அப்படின்னா நம்ம தமிழக அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இது வேற மாதிரி தானே. எப்படி அது அரசியல்? ஏன்னா இப்போ சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த விஜய் கூட இது வரைக்கும் ஒரு பொது நிகழ்வுல எதுலையுமே கலந்துக்கிறாரு. முதலாக இந்த மாதிரி இஃப்தார் நோம்புல தான் கலந்துக்கிறாரு. என்ன அதனால என்ன தவறு இருக்கு? இளைஞர்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? அவரவருக்கு பிடித்தமான சமூகம் இல்லை. ஒரு இஃப்தாரில் கலந்துக்கிட்டோடனே ஓட்டு மாறிடும்னு சொன்னால் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் வந்து கொஞ்சமும் எதுவுமே தெரியாதவர்கள் என்கிற அர்த்தத்தில் வந்து அதெல்லாம் இல்லை. அது வந்து இன்றைக்கி வேறு யாருக்கும் பயம் ஏற்படுது. விஜய்க்கு பின்னால் போயிடுவாங்களோ என்கிற பயம் ஏற்படுது. நான் உண்மையிலே அதை எப்படி பார்க்குறேன்னு கேட்டால் நான் அப்பொழுதே வரவேற்றிருந்தேன். அதாவது முஸ்லீம்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு யார் வேண்டுமானாலும் வரலாம். உடனே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், அப்படின்னா அண்ணாமலையும் வந்து இஃப்தார் வைக்கத்தானே செய்கிறாரு. எங்களுக்கு வந்து ஆட்டுக்கும் ஓனாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எங்களுக்கு கொள்பவனுக்கும் அதாவது கொலை செய்யப்படுவனுக்கும் வித்தியாசம் தெரியும். பாதிக்கப்படுறவனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறவனுக்கான வித்தியாசம் தெரியும். அது வெறும் அரசியல் நாடகம். அது ஏதோ வந்து முஸ்லீம்களில் ஒரு நல்ல பேரை வாங்கிடலாம்னு நினைக்கிற ஒரு எண்ணம் வேணும். அது வேற இது வேறு. அது அல்லாது முஸ்லீம்களின் உணர்வை புரிந்து தொப்பியையும் போட்டுட்டு நான் ஒரு நாள் வந்து நான் வந்து நோன்பு இருக்கிறேன் என்று சொல்லி அண்ணன் திருமாவளவன் 5 நாளாக நோன்பு இருந்து அவர் இஃப்தார் நடத்துகிறார். அப்போ அதையும் குற்றப்படுத்த வேண்டிய சூழல் வரும்ல. அது எல்லாமே நோன்பு இருந்து தான் வந்து கலந்துக்கிறாங்களா இல்லை ஒரு ஃபோட்டோஷூட்காக அன்னைக்கு மட்டும் வந்து இது பண்ணுறாங்க? நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் நோன்பு இருந்தேன் என்று சொல்கிறார். நோன்பு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எங்களோடு உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற யாரை வேண்டுமானாலும் வரவேற்கிறோம். அது ஒன்றும் தவறில்லை. சீமானுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அப்படி எதுவும் பிரச்சனை இருக்கா? ஏன்னா இஸ்லாமியர்கள் யாரும் எங்களுக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உங்களோட பார்வையில் சீமானோட அணுகுமுறைகள்லாம் எப்படி இருக்குது? அதாவது இது வந்து யாருமே அதை வந்து உறுதியாலாம் சொல்ல முடியாது. நான் அதுக்காக எல்லாரும் ஓட்டு போடுறாங்கன்னு நான் சொல்ல முடியாது, போடலைன்னு ஓப்பனாக அது மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஆதரவு தருவது என்பது இளைஞர்கள், அதாவது எந்த சமூகத்திற்கும் அவருடைய பிரச்சனையில் ஆதரவு தருவது என்பது ஓட்டுக்காக அல்ல. அதில் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது வந்து இன்றைக்கும் நாங்கள் வந்து நடக்கிற தவறுகள் எல்லா தவறுகளையும் நான் கண்டிக்கிறேன். அண்ணனுடைய வீட்டில் நடந்த காவல்துறையினுடைய அடக்குமுறையை நான் கண்டித்தேன். அதுக்காக எனக்கு ஓட்டு போட்டுருவான்னு ஆசைப்பட முடியுமா?
கண்டிக்கிற ஒரு விஷயத்துக்கும் யாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் அது ஓட்டு என்பது வேறு, தேர்தல் என்பது வேறு, ஒருவன் நம்மை ஆதரிப்பது என்பது வேறு, நண்பனாக இருப்பது என்பது வேறு, விமர்சிப்பது என்பது வேறு, நட்பு முரண் பகை முரண் என்பது வேறு. இது வந்து ஒரு நட்பு முரணில் இருக்கிற விஷயங்களாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு வந்து சிறுபான்மை சமூக மக்கள் எத்தனையோ விஷயங்கள் அடிபடுறாங்க. யார் வேண்டுமானாலும் குரல் எழுப்பினால் நாங்கள் அதை நல்லது என்று தான் சொல்லுவோம். எங்களுக்கு ஆதரவாக யார் வேண்டுமானாலும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாட்டு அல்லது முஸ்லீம்களுக்காக அல்லது பாதிக்கப்படுகிற மக்களுக்காக குரல் எழுப்பினால் நான் நல்லது தான் சொல்வேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கிற பாதிப்புகளை பார்க்கும் பொழுது நெஞ்சம் கொதிக்கிறது. வேங்கவே இல்லை, பாதிக்கப்பட்டவனுக்கே வழக்கு போட்டு உள்ள வைக்கிறாங்க. கண்டிப்பதற்கு ஆள் இல்லை. யார் வேண்டுமானாலும் அதுக்கு ஆதரித்தால் நான் ஆதரவு தான் சொல்லுவேன். முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை எல்லோரையும் பாஜகவை தவிர மற்ற எல்லோரும் எங்களுக்கு நண்பர்கள், எல்லோரோடும் இணக்கமான உறவு எல்லோருக்கும் வந்து உண்டு. தேர்தல் காலத்தில் நடக்கிற முடிவுகள் என்பது வேறு. நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்க, திமுக வந்து 4 ஆண்டுகளாக தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலை அப்படின்னு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து விடுவிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுவும் கூட இப்போ நிறைவேற்றலை. ஸோ அதுக்கான ஏதாவது நீங்கள் முன்னெடுப்புகளோ அல்லது முயற்சிகளோ செஞ்சீங்களா? ஏன் இப்போ வரைக்கும் அதுக்கான இதுக்கு கிடைக்கல? அதான் நாங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தில் நாங்கள் தொடர்ந்து இந்த அரசுக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்ருக்கோம். கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி கூட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் சென்னையில் வந்து வச்சுருந்தோம். 2 கோரிக்கைகள், இரட்டை கோரிக்கை. அது கூட அனுமதி தரல. ஒன்று, முஸ்லீம் சிறைவாசிகளை அதிகாரப்பூர்வமாக விடுதலை செய்யும். அதாவது இப்போ விடுதலை செய்யலைங்கிறது இல்லை, அவங்க எல்லோரும் வெளியில் இருக்கிறாங்க, எல்லோரும் பரோலில் இருக்கிறாங்க. பரோல் வந்து 3 மாதம் கோர்ட்டு பரோல் தர எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போ கோர்ட்டே என்ன கேட்குது? நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியன் என்ன கேட்டார்? அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவை நான் எடுக்க முடியாது. நீங்கள் ஒன்று அவங்கள விடுவேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா விட மாட்டேன்னு சொல்லுங்கள். நீங்கள் விடாமலும் விடாமலும் 2க்கு நடுவில் வச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து லீவு தாங்கன்னு கேட்குறது வந்து முறையல்ல. இதுக்கு மேலே போனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருவேன்னு சொன்னார். அப்போ நான் என்ன கேட்குறேன், ஆளுநரை காரணம் காட்டி ஆளுநர் சட்டத்தை நிறைவேற்றவில்லை என்பது எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தேவை என்ன? என்னுடைய தமிழ்நாட்டு அரசில் நான் கோரிக்கை வச்சுட்டேன், நீங்கள் எனக்கு தர்றேன்னு சொன்னீங்க. தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அது என்ன செய்தாலும் தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. ஆளுநர் வந்து எல்லாவற்றையும் செய்வார் என்று சொன்னால் ஆளுநர் தான் செய்ய மாட்டாருன்னு தெரியுமே. இது எங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி கொடுக்காதவர் வந்து சினையாட்டை காட்டினார் கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கதையை வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கிற தயாரில்லை. நீங்கள் 36 பேர், அதில் ஒருவர் வந்து இறந்து போய்விட்டார். மீதி இருக்கிற 12 பேரை நீங்கள் விடுதலை செய்துட்டீங்க. 26 பேர் இப்போ இருக்கிறாங்க. 11 பேரை விடுதலை செய்துட்டீங்க, 26 பேர் இருக்கிறாங்க. இந்த 26 பேருக்கும் நீங்கள் வந்து உடனடியாக உத்தரவிட்டு அவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அன்றைக்கி விட்டாங்கல்ல 11 பேர், அதோட முடிஞ்சு போய். அதுக்கப்புறம் யாரும் சிறைவாசி பற்றி இல்லைப்பா எல்லாரும் வெளியே வந்துட்டாங்களப்பா, அது எப்படி வெளியில் வருவாங்க? ஒரு சிறைவாசிகிட்ட பேசின ஒரு ஆயுள் சிறைவாசிகிட்ட நாளை கழித்து வந்து கோர்ட்டில் வருது, கொஞ்சம் பார்த்துக்கங்க என்னவான்னு தெரில. கோர்ட்டில் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாலே எனக்கு பகீர்னு அடிக்க தொடங்கி, ஏன்னா விடுவாங்களா தரமாட்டாங்களா, மீண்டும் ஜெயிலுக்கு என்னால் போக முடியாது, என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, நான் வருமானத்துக்கு இப்போ தான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுகிற நிலை. ஏன் அப்படி வந்து விட்டும் விடாமல் விடுவது என்பது வந்து தூக்கில் போடுற மாதிரி இல்லை. இது வந்து மிக ஆபத்தானது இல்லை. அப்போ இந்த நடவடிக்கையை தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம், அவர் கேட்பதாக இல்லை. இது ஒரு மிகப்பெரிய வஞ்சனை, மிகப்பெரிய ஓரவஞ்சனை. இது மட்டும் இல்லை, அந்த தேர்தல் வாக்குறுதியில் 283வது வாக்குறுதியாக இப்போ 2024 கூட திமுக எப்பொழுதும் கொடுக்கிற ஒன்று, முஸ்லீம்களுடைய அந்த இடஒதுக்கீட்டை வந்து உயர்த்தி தருவதற்கு பரிசீலிக்கப்படும். நான் என்ன பரிசீலிச்சிங்க? 2008 தந்த 3.5% உள் இடஒதுக்கீடு, அதுலேயே நிறைய சிக்கல் இருக்குது. இது வரைக்கும் வெள்ளரிக்கை தரல, அது க்ளோஸ்டு டைப்பில் கொடுக்கப்பட்டது. BCMக்குள்ளே மட்டும்தான் இந்த முஸ்லீம்கள் முயற்சி செய்ய முடியும். BCM தாண்டி எங்கேயும் போகும், BCக்குள்ளே போராட முடியாது. ஒரு க்ளோஸ்டு டைப்பில் தந்திருக்கிறீங்க. அதே போல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் இப்போ 7% இருக்கிறோம், எங்களுக்கு 7% தாங்கன்னு கேட்குறோம். எதுவுமே தராமல் அப்படியே வெறும் வாக்குறுதியாக இருந்தால், இந்த வாக்குறுதியில் நாங்கள் 90% நிறைவேற்றிவிட்டோன்னு எப்படி சொல்ல முடியும்? சிறுபான்மை முஸ்லீம் 69% வாங்கிட்டீங்களா? 69% எங்கள் கோரிக்கையாக நீங்கள் நிறைவேற்றிருக்கணும். இருக்கிறதே 3 கோரிக்கை தான். 3 கோரிக்கை நிறைவேற்றாமல் வெறும் வாய்ச்சொல் வீரராக இருந்தால் எப்படி சரி? எனவே இந்த அரசு எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, யாருக்கும் அப்படி தான். சென்னையில் வந்து மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோர்கள் போராட்டம் நடத்திருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு என்ன, எங்களுக்கு வந்து 3000 ரூபா எங்களுக்கு வந்து உதவி தொகை தரீங்க, அந்த உதவித்தொகையை 6000 கூட்டித்தாங்கன்னு கேட்டு ஒரு கோரிக்கை. திருச்சியில் எங்கேயோ ஒரு பெண் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. அது வந்து தற்கொலை என்பதாக மூடி மறைக்க பார்க்குறீங்க. இல்லை, அது கொலை என்று அவர்கள் சொல்லி சென்னையில் போராட்டம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவங்கள கொண்டு போய் அவங்கள கைது செய்கிறேன்னு கொண்டு போய் பாவம் கண் தெரியாத ஒரு 60-70 பேர், அதில் ஒரு பெண் உட்பட எல்லோரையும் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை விட்டுட்டு திரும்ப வந்திருக்காங்க. அவங்க எங்கே போவாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? கொடுமையான விஷயம், மிக கொடுமையான விஷயம். ஒரு அறிக்கை, ஒரு அரசியல் தலைவர் அதை கண்டிக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், இது பாஜக அரசு செய்தாச்சுன்னா அப்படி தையா தக்கான்னு குதிப்போம்ல. ஏன் இதை திமுக அரசு செய்தால் மட்டும் இது வந்து மனித உரிமை மீறல் இல்லையா? அந்த மக்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்று கொடுப்பேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஜாக்டோ ஜியோவை கொண்டு கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசி எல்லோரும் எங்களுக்கு ஆதரவுங்கிறாங்க. ஜாக்டோ ஜியோ 30ஆம் தேதி போராட்டம் நடத்த போகிறாங்கிறாங்க. அப்போ
ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், பார்வையற்றோர்கள், சிறுபான்மையினர், தலித்துகள் என்று அத்தனை பேரும் போராட்டம் நடத்திட்டு எப்படிங்க இது வந்து நிம்மதியான ஒரு தமிழ்நாடு எப்படி சொல்ல முடியும்? எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒன்றுமே இல்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நான் சொன்னதுதான், இந்த திமுக அரசு பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தவிர நிர்வாகம், நிதி, மேலாண்மை, கொள்கை அத்தனையிலும் பாஜக ஒரு பெரிய ஓட்டர். இவர்கள் வந்து ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி என்பது போல நாணயம் வெளியிடுறதுக்கு மட்டும் ராஜ்நாத் சிங் எப்படி நல்லவராக மாறிடுவார்? அவரை போல ஒரு நல்லவர் இல்லை. அவர் தாங்க அவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் நிதியை வாங்கிட வேண்டியதானே, பிரதான்கிட்ட நிதி வாங்கி தந்துட வேண்டியதானே. பாஜக அரசு செய்வது மிகப்பெரிய ரவுடித்தனம்னு சொன்னால் இவர்கள் செய்வது மிகப்பெரிய ஒரு இரட்டை நிலை. அது ஒரு பெரிய அராஜகம் பாஜக, அதில் மாற்றுக்கிறது சொல்ல. ஆனால் பாஜகவே சொல்லி 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 எங்களுக்கு இன்னும் செய்யாமல் இருப்பது என்பது ஈழ அரசியலை சொல்லி சொல்லி தமிழ்நாட்டு மக்களை கைவிடுற மாதிரி அதுக்கு சமம். ஈழ அரசியலுக்கும் போராட்டம் நடந்தது, அது வேறு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டிலேயே நம்ம அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறோம் என்பது மாதிரி சொல்வதை போல எங்கோ நடக்கிற ஒன்றிற்காக வேண்டி இங்கு போராட்டம் நடத்தலாம், ஆனால் இங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொல்வது போல இங்கே இருக்கிற எங்கள் மக்களுக்கும் எதையும் செய்யாத ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது. இந்த பாஜக எதிர்ப்பை எங்கே அதிமுக கையில் எடுத்துருமோ, எங்கே விஜய் கையில் எடுத்துருவாரோங்கிற பயம்தான் இருக்கு. ஏன்னா அது உங்களுடைய மோனோபோலின்னு நினைக்கிறான். இது எங்களுடைய சோல் ப்ரொப்பரைட்டர், நாங்கள் தான் பாஜகவிற்கு எதிரானவர்கள். பாஜகவிற்கு வேற யாரா ஏத்துட்டா இல்லை அது கள்ள கூட்டணி, நல்ல கூட்டணி. நீங்கள் என்ன வாஷிங் மிஷின் கம்பெனி வச்சிருக்கீங்களா? பி டீம், ஏ டீம், நீங்கள் எதுவும் கம்பெனி வச்சிருக்கீங்களா? ஸ்கேனு பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லை இவர் தான் இப்படி தான் எதிர்க்கணும். பாஜக யார் எதிர்த்தா என்னங்க, பாஜக தமிழ்நாட்டுக்கு ஆகாதம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யார் எதிர்த்தாலும் நான் கேட்குறேன், சமூக நீதி அரசின் தலைவர் என்று சொன்னால் பாஜகவை எதிர்க்கிற அந்த அணிக்கு நான் தான் தலைவர் என்று சொன்னால் தமிழக முதல்வர் நேராக காரை எடுத்து நேராக அதிமுகவுக்கு போகணும். அதிமுக அலுவலகத்தில் போய் உட்காந்துட்டு வாங்க பாஜக நானும் எதிர்க்கிறேன், நீங்களும் எதிர்க்க வாருங்கள், இருவரும் சேர்ந்து எதிர்ப்போம் சொல்லணுமா வேண்டாமா? விஜய் எதிர்க்கிறீங்கன்னா விஜய் வான்னு சொல்லணுமா வேண்டாமா? எஸ்டிபி எதிர்க்கிறீங்கன்னா வான்னு சொல்லணுமா? இல்லை நாங்கள் எதிர்ப்பது மட்டும்தான் எதிர்ப்புன்னா அது என்ன அர்த்தம்? நீங்கள் நீட்டுக்கு ஒன்று சொல்கிறீங்க, நோட்டுக்கு ஒன்று சொல்கிறீங்க, கலைஞர் நாணயத்துக்கு ஒன்று சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் இங்கே போகிறோமா அங்கே போகிறோமா எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ சமீபத்தில் வந்து டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, 1000 கோடிகளுக்கு மேலாக இழப்பு வந்திருக்குன்னு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? டாஸ்மாகில் ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது, ஊழல் பல விஷயங்களும் நடக்குது. எனக்கு டாஸ்மாகில் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு என்பது எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா இதை வந்து அமலாக்கத்துறை இடி வந்து ஒரு நோட்டீஸ் மூலமாக நோட்டீஸ் மட்டும் விட்டுட்டு இருந்தால் எல்லாரும் தான் கேட்குறாங்க, நோட்டீஸ் மட்டும் விட்டுட்டு இருந்தால் என்ன செய்யணும்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்படி தான் எல்லா விஷயத்திலும் நோட்டீஸ் விடுறீங்களா? நோட்டீஸ் விட்டுட்டு அமைதியாக பார்த்துட்டு இருக்கீங்களா? நோட்டீஸுக்கு அப்புறம் என்ன அவங்கெல்லாம் தங்களுடைய அந்த ஆதாரங்களெல்லாம் அழிக்க யாரும் முற்பட மாட்டாங்களா? நீங்கள் 3 நாள் அவங்க நடத்துனீங்களே, உங்கள் வெப்சைட்டில் கூட என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்லப்படவே இல்லையே, எதுவுமே சொல்லப்படவே இல்லையே. நான் சொல்கிறேன், இது ஒரு ஆடுபுலி ஆட்டம் நடந்துட்டு, அந்த ஆடுபுலி ஆட்டம் திமுகவுக்கும் அரசுக்கும் அல்லது வந்து பாஜகவிற்கு நடந்தது ஏதோ ஒரு ஆடுபுலி ஆட்டம். இவர் ஒன்று நகர்த்துனா இவர் ஒன்று நகர்த்துவார், அப்புறம் இவர் ஒன்று நகர்த்துவார், அவரும் நகர்த்துவார்னு சொல்லி நகர்த்திட்டே இருக்கணும். நம்முடைய கண் பார்வைகள் மாறிக்கொண்டே இருக்குமே ஒழிய நமக்கு வேண்டியது எதுவும் கிடைக்காது. ஒன்று இல்லை என்று சொல்லணும், தமிழ்நாட்டு முதல்வர் வந்து அப்படி எதுவுமே நடக்கலை என்று சொல்லணும். ஆனால் உடனே அவர் வந்து ஒன்றிய அரசினுடைய சில நடவடிக்கைகளை பட்ஜெட்டில் கூட அப்படின்னு போட்ட உடனே ரூன்னு போடணும், அது வேறு ஒரு விஷயம். அந்த தமிழ்நாட்டுடைய நான் ரூன்னு போடணுமா ஆர்எஸ்ன்னு போடணுமா நான் முடிவு பண்ணுவேன். அதை சொல்வதற்கு நிர்மலா சீதாராமனுக்கு எந்த தகுதியும் இல்லை. தமிழ் மொழியை மிக மோசமாக இழிவுபடுத்துகிற உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த இடமும் இல்லை, அது வேறு ஒரு விஷயம். ஆனால் அதுவே தீர்வாகாது. ரூன் போட்டோன்னே கையில் ரூபா வந்துடுமா, இது பழம்னு சொன்னோடனே சாப்பிட்டதாகிடுமா, அப்படிலாம் சொல்ல முடியாது. தெளிவான கருத்துக்களை எடுத்து சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய இலக்குகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நியூஸ் டைமுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் புதிதாக தொடங்கப்பட்டு 1.5-2 மாத காலங்களே ஆனாலும் கூட ஒரு மிக நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற நியூஸ் டைமினுடைய அத்தனை நேயர்களுக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து நன்றி, வணக்கம்.